செந்தில் சார் கோவர்ஸ் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன் சார். கமல் சங்கர், ஓகே. ஓகே, நல்லதே நடக்கும் .in நம்மளுடைய சைட். அதுல போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சைட் ஓபன் ஆகும். .in பண்ணி இதுல யூசர் லாகின்ல போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் இருக்கும். உங்களுடைய யூசர் நேம்ல உங்களுடைய ஐடி நம்பர் அடிங்க. கேபிட்டல் SC P798 உங்களோட பாஸ்வேர்டை போட்டுருங்க. ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டேஷ்போர்டு ஓபன் ஆகும். இந்த டேஷ்போர்ட்ல இருக்கிற டீட்டெயில் அப்ப நான் சொல்றேன். சோ பாத்தீங்கன்னா மார்வல் ஆக்டிவ், இது வித்யா பாபுடைய ஐடி. வித்யா பாபு ஆல்ரெடி அவங்க நிறைய ரெஃபரல் கொடுத்துருக்கிறதுனால அவங்க ஆக்டிவா கிரீனா இருக்காங்க. லெவல் ஆக்டிவேஷன் பண்ணாதவங்க கிரீனா இருக்க மாட்டாங்க, ரெட்டா இருப்பாங்க. எல்லாமே அது அப்டேட் போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஒவ்வொரு நைட்டுமே இன்னும் ஒரு 10 நைட் ஆச்சும் ஒர்க் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு நம்ம கோடிங் பண்ணிருக்குது மார்வல்ல இருந்து ரீபத் 1 மூவ் ஆகும், செகண்ட் டேபிளுக்கு மூவ் ஆகும். ரீபத் 1ல இருந்து ஸ்பிளெண்டருக்கு மூவ் ஆகும், ஸ்பிளெண்டர்ல இருந்து ரீபத் 2க்கு மூவ் ஆகும். இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இன்னும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்புறம் இந்த 12 டேபிள் மூவ்மெண்ட் முடிக்கணும். லெவல் ஆக்டிவேஷன் பண்ணாதவங்க விஷயம், சின்ன விஷயங்கள் இருக்கு. எல்லாமே அப்டேட்ல இருக்கு. ஒவ்வொன்றும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இதெல்லாம் முடிக்கிறதுக்கு 20 நாட்கள் மேல ஆகும் எங்களுடைய ஒர்க் ஷெட்யூல்டு. ஆனா அதுக்கான நேரங்கள் இல்லை. ஏன்னா நம்ம 2 நாள் சைட் 3 நாள் மூடுறதுக்கே நம்ம மனசு எல்லாமே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிறோம், என்னையும் சேர்த்துதான். ஸோ அதனால ஒர்க் பண்ணிட்டே நம்ம அப்டேஷன் போயிட்டே இருக்கும். வேற வழி இல்லை. அப்படின்றதுனால இன்னைக்கு நம்ம நல்ல நாளா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கேயே இருக்கு பாருங்க. இப்ப ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்றேன். இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணோம்னா வேலட் இருக்கு. 1,18,710 வேலட் இருக்கு. இவங்க கிட்ட 1 லட்ச ரூபாய் இருக்குது. காரணம்னா இவங்க பே அவுட் கமிட்டில இவங்களும் ஒருத்தர். சோ 10 பேருடைய பே அவுட் கமிட்டிலும் இந்த வேலட் சிஸ்டம் இருக்கும். இது அட்மினுடைய வேலட் இது. சோ இதுல இப்ப அவங்க வித்யாபாபு கீழே இருக்கிறாங்க ஐடி, அதனால அவங்க தான் ரிஜிஸ்டர் பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுங்க. இதுல யாராக இருந்தாலும் அவங்களுடைய அப்ளைனர் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். டீம் ஹெட் ஒரு 20 ஐடியை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட இருந்து பண்ண முடியாது. அப்ப டீம் ஹெட் என்ன பண்ணணும்? யாரு கீழே போடுறாங்களோ அவருக்கு டிரான்ஸ்பர் பண்ணணும். டிரான்ஸ்பர் பண்ணி அவரு டிரான்ஸ்பர் பண்ண பணத்துல இருந்து அவர் கீழே இருக்கிறவருக்கு ஐடி போடணும். ஓகே, புரியுதா? அதாவது எல்லாருக்குமே அவங்களுடைய பேரண்ட் தான் ஐடி போட முடியும். பேரண்ட் கிட்ட தான் அவங்க வேலட் இருக்கும், அவங்க தான் வாங்க முடியும். சரி, ஓகே, இதை நீங்க புரிஞ்சுக்கிங்க. இப்ப நான் ஐடி போடுறேன். ஒரு நிமிஷம். ராமலிங்க சார் அனுப்பிச்சிருக்காரு அந்த ஐடி டீட்டெயில், ஒரு எடுத்துக்கிறேன் கையில. ஓகே, பி ஃபர்ஸ்ட் ஐடி கோல்டுல ஆரம்பிக்கிறோம். பவுன் ராஜ். ராஜ் என்பது வெற்றி, பவுன் என்பது தங்கம். இது சாதாரண வெற்றி இல்ல, தங்க வெற்றி. சோ மொபைல் நம்பர் 9443512943. சோ அவரோட ஜிபேவும் அதுவே தான். அதனால மெம்பர் ஜிபேல போயிட்டு நீங்க ஜிபேல பேஸ் பண்ணிருங்க. போன்பேவும் அதே இருந்தா போதும். ஜிபே போன்பே போதும். நேரா வாட்ஸ்அப் நம்பர்ல அந்த நம்பரை டைப் பண்ணுங்க. பாஸ்வேர்டு அவங்க தான் போடணும். இதுல சேஞ்ச் பாஸ்வேர்ட்லாம் கிடையாது. உங்களுக்கு சேஞ்ச் பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா நீங்க அட்மின் தான் கேட்கணும். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் அதனால வருது. எல்லா டீம் ஹெட்டும் அவங்கவுங்க பாஸ்வேர்டு உள்ள பூந்து நிறைய வேலைகள் பார்த்துருக்காங்க. இங்க அதெல்லாம் கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நீங்க பாஸ்வேர்டு டைரியில குறிச்சிக்கணும். சும்மா அட்மின்ல கேட்டு என்ன பாஸ்வேர்டு சொல்லணும்னு கேட்க கூடாது. தயவு செய்து சொல்றேன்,
உங்கள் கடமையை நீங்க சரியா செய்யுங்க, யாரையும் நம்பாதீங்க. அவங்கவுங்க ஐடி பாஸ்வேர்டு அவங்கவுங்க வச்சுங்க. சோ இந்த பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 கொடுத்துக்கிறேன். அப்புறமேட்டா நான் அவருக்கு மாத்தி கொடுத்துக்கிறேன். சோ ரிஜிஸ்டர் பண்றேன். ரிஜிஸ்டர் பண்ண உடனே அவருடைய ஐடி வாட் யூ பியூட்டி கூட்டினா 4 வருது. 4 பேர் போட்டா ரீபர்த். 4 பேர் இருந்தா நல்லது. 4 பேருக்கு நல்லது செஞ்சா இந்த உலகத்துல எது வேணாலும் சிறந்தது. நம்மளுடைய சிஸ்டம் ஃபர்ஸ்ட் 4 பேர் வந்துச்சுன்னா அடுத்த டேபிளுக்கு கொண்டு வருது. முத நம்ம போட்ட ஐடியும் கூட்டுத்தொகை 4 வருது. சோ எக்ஸலன்ட். இது இந்த மாதிரி அமையும். இப்ப இந்த ஐடியை நான் நோட் பண்ணிக்கிறேன். பவுண்டராஜ் சாருக்கு நான் வாட்ஸ்அப்ல இதை நான் அனுப்பிச்சிடுறேன். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்க டவுன்லைனுக்கு இதை அனுப்பணும். அதனால ஒவ்வொருத்தரும் இல்ல காப்பி கிடையாது, லிங்க் கிடையாது. லிங்க் என்ன பண்றாங்க, அதுல வர ஐடி எடுத்து இவங்க ஐடியா போட்டு உள்ள போய் பாக்குறாங்க. அதனால லிங்க் கிடையாது, யூஆர்எல் எதுவுமே கிடையாது. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அனுப்பணும். ஏன்னா உங்களுக்கு அவர் மூலியமா 100 ரூபாய் கிடைச்சிருக்கு. அந்த பணியை நீங்க உங்க கடமையை சிரத்தே செய்யணும், செஞ்சே ஆகணும். சோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறீங்க, அவருக்கு வாட்ஸ்அப் அனுப்புறீங்க. அனுப்பிச்சு இந்த ஸ்கீமை பத்தி ஒரு 2 நிமிஷம் அவர்கிட்ட பேசுறீங்க. பேசி ஒரே ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லி உங்க குடும்பத்தோட அவரை ஒரு ஐக்கியமாக்குங்க. அதாவது நம்ம குடும்பத்தோட, ஸ்பீடு கேஷ் குடும்பத்தோட உங்க தனி அந்த ட்ரீன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களை ஐக்கியமாக்கிட்டு அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருங்க. ஒரு ஆல் த பெஸ்ட் சொல்லுங்க. சோ இந்த மாதிரி நீங்க ஐடி போடணும். சங்கர் சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். பவுண்டராஜ் சார் ஐடி போட்டீங்களா, அவரை பத்தி ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிக்கலாமா? சொல்லலாம் சார், சொல்லுங்க. டியர் லீடர்ஸ், இப்ப ஜாயின் பண்றீங்க பவுண்டராஜ் சார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவேரிப்பட்டினத்துல ஒரு ஹை ஸ்கூலோட ஒரு ட்ரில் மாஸ்டர். அவர் ட்ரில் மாஸ்டர் மட்டும் இல்ல, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அதிக ரத்த தானம் கொடுத்து கவர்னர் மூலியமா அவார்டு வாங்கினவர், அந்த ஆசிரியர் சங்கத்தோட தலைவர். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், 25 லட்சம் விதைப்பந்துகளை கொடுத்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்கினவர். இப்ப கூட அந்த மாவட்ட கலெக்டர் வந்து அவருக்கு 5 லட்சம் ரூபாய் அவார்டு கொடுத்திருக்காங்க. அதையெல்லாம் விட முக்கியமானது, இவர் யாருன்னா அதிமுக இருக்க KP முனுசாமியோட சொந்த தம்பி. இன்னைக்கு வந்து நம்ம சிஸ்டத்துல இணைஞ்சிருக்காங்க. அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். தேங்க்யூ பவுண்டராஜ் சார், தேங்க்யூ. நீங்க நம்ம ஸ்பீடு கேஷ் குடும்பத்துல இணைஞ்சது ரொம்ப ரொம்ப நன்றி சார். நம்ம நல்லதே நடக்கும் ட்ரஸ்டுக்கு உங்களை மாதிரி சிறந்த மனிதர்கள், மனிதர்கள் தேவை சார். நம்ம அடுத்த வளர்ச்சிக்கு இன்னைக்கு என்னமோ தெரியல, எல்லாமே நல்லதா இருக்கு சார். கண்டிப்பா இந்த 5 மாசம் நாங்க எல்லாரும் இந்த 20,000 பேரும் பட்ட கஷ்டம் இன்னையில இருந்து தீர போகுது சார். முதல் ஐடியா உங்க ஐடியா போறதுக்கு நாங்க எல்லாரும் சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ வெரி மச் சார். வெல்கம் பவுண்டராஜ் சார் டு அவர் ஃபேமிலி. இப்ப பாத்தீங்கன்னா அதுல எல்லாமே இருக்கும். மெம்பர் ஐடி, பாஸ்வேர்ட், நேம், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் ஜாயினிங், ஸ்பான்சர் ஐடி, ஸ்பான்சர் நேம், மொபைல் நம்பர். நீங்க டக்கு நிறைய பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணா நீங்க கோ ஹோம் போக தேவையில்ல. அகைன் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. அந்த 1050 வேலெட்ல கழிஞ்சிருக்கும். தொடர்ந்து நீங்க எத்தனை ஐடி வேணா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டே போலாம். கையில இந்த ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது உங்க டவுன்லைனுக்கு மட்டும் நான் சொல்றேன், உங்க டவுன்லைன் நீங்க போட முடியாது. அடுத்தது நீங்க நேரா கோ ஹோம் போங்க, ஹோம் லெவலுக்கு போங்க. இந்த இடத்துல ஹோம் லெவல் பாத்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு போகணும். இங்க ஷிஃப்ட் ஹெல்ப் ஸ்கிரீன் இருக்கு பாருங்க, கர்சர் இருக்கு இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் ஹெல்ப் ஸ்கிரீன் இருக்கு. நீங்க ஹெல்ப்புக்கு போய் நீங்க பார்க்கணும், ஹெல்ப்புக்கு போய் பார்க்கலாம். உங்களோட ரெஃபரல் கவுண்ட் பக்கத்துல இருக்கும், எவ்வளோன்னு இருக்கும். இங்க இப்ப வித்யா வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்னால ஏற்கனவே ஆக்டிவேஷன்ல இருந்ததுனால, பேசிவ்லயும் சரி 40 வேலெட்லயும் ஆக்டிவேட்ல இருந்தனால இப்ப அவங்களுக்கு இன்கம் ரிலீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு ரிலீஸ் ஆயிருக்கு? 500 ரூபாய். அதுல 100 ரூபாய் பாருங்க 20% வேலெட்ல இருக்கும் பாருங்க, 100 ரூபாய். அப்ப 400 ரூபாய் எங்க இருக்குன்னா இங்க பாருங்க, மார்வல் டேபிள் கீழே இருக்கு பாருங்க, 400 யூனிட். அப்ப அடுத்த டேபிள் போறதுக்கு ரெடியா 400 யூனிட் வித்யா பாபிட்ட ரெடியா இருக்கு. அடுத்த டேபிள் போறதுக்கு 1000 ரூபாய் தான் தேவை. சோ இப்ப இந்த மாதிரி போகும்போது மார்வல் இருந்து அழகா அவங்க ரீபத் 1க்கு மூவ் ஆயிடுவாங்க. சோ இந்த மாதிரி 2080 அப்ளை ஆகும். இப்ப அடுத்த டேபிளுக்கு மூவ் ஆனவுடனே மார்வல் டேபிள 100% இன்கம் வர ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த 2080 எது வரைக்கும்னா அடுத்தடுத்த டேபிள் மூவ் ஆகுற வரைக்கும் தான். அந்த மூவ் ஆன கண்டிஷன் பிறகு
அடுத்தது நமக்கு 100% இன்கமா வரும். சோ இதுதான் இதுல உள்ள ரொம்ப பியூட்டியா இருக்கு பாருங்க. மெனு பட்டன்ல ரொம்ப அருமையா இருக்கும். லெவல் மெனு பட்டன்ல இந்த பிபிஏ வேலட் மாஸ்டர்ல பாருங்க, ஷோ பிபிஏ வேலட்ல உங்களுக்கு ஓல்டு வேலட் பேலன்ஸ் அப்படின்னு தனியா எடுத்து வச்சுட்டார் சாஃப்ட்வேர் சார். நியூ பேலன்ஸ் இப்ப சம்பாதிக்கிறது அந்த இதோட சேர்ந்து வரும். அப்ப இதுக்கு உண்டான கரண்ட் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 100 rupees. சாஃப்ட்வேரே கழிச்சு எல்லாமே தந்துரும். இந்த பழைய வேலட்டை நீங்க டிரான்ஸ்பர் வித்ட்ரா போட முடியாது 1 மாசம் வரைக்கும். பழைய வேலட்டை நீங்க டீமுக்குள்ள சேல்ஸ் பண்ணலாம், ஐடி போடலாம். அடுத்த மாசத்துல இருந்து இந்த கோடிங் முடிஞ்சு கரெக்டா போகுதுன்னு போது நம்ம எல்லாத்தையும் ஒன்னா ஆக்கிடுவார் சாரு. ஒன்னா ஆக்கின பிறகு நீங்க வாரம் எவ்வளவு வேணாலும் வித்ட்ரா பண்ணலாம். 25,000 50,000 நம்ம அடுத்த மாசம் பிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாசம் வரைக்கும் 25,000 மேக்சிமம். அடுத்த மாசம் கண்டிப்பா அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ இந்த மாதிரி ஷோ வேலட்ல எல்லாமே இருக்கு உங்களுக்கு. அடுத்து பிபிஏ வேலட் டிரான்ஸ்பர். இந்த இடத்துலதான் நீங்க டிரான்ஸ்பர் பண்றீங்க. இப்ப இந்த டிரான்ஸ்பர் லாக் பண்ணி வச்சிருக்காரு சாரு, இதை ஓபன் பண்ணி கொடுத்துருவாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த ஐடிக்கு நீங்க எவ்வளவு டிரான்ஸ்பர் பண்ணணுமோ அந்த டிரான்ஸ்பர் பண்ணிடலாம். அடுத்தது வேலட் வித்ட்ரா. அதுலயும் நீங்க வித்ட்ரா அன்னைக்கு நீங்க டெய்லி வித்ட்ரா கொடுக்கலாம். அது இன்னைக்கு நைட் ஒர்க் பண்ண போறாரு. எவ்ரி டியூஸ்டே நீங்க பண்ணலாம். இன்னைக்கு வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த வாரம் மட்டும் 4 நாள் கட் ஆஃப். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கட் ஆஃப். ஃபர்ஸ்ட் மண்டே அன்னைக்கு ஒர்க்கிங் டே எங்களுக்கு இந்த கமிட்டிக்கு, பே அவுட் கமிட்டிக்கு. டியூஸ்டே அன்னைக்கு மார்னிங் உங்களுக்கு பே அவுட் ரிலீஸ் ஆகும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா லெவல் மாஸ்டர்ல பாத்தீங்கன்னா லெவல் ஆக்டிவேஷன் லிஸ்ட் இருக்கு, மார்வல் டீம் இருக்கு, ரீபத் 1 டீம், ஸ்பிளண்டர் டீம், இப்படி எல்லாமே இருக்கும். இப்ப பாருங்க மார்வல் டீம்ல பாருங்க, மார்வல் டீம்ல 6 பேர் இருக்காங்க லெவல் 1ல. அப்ப ஷோ டீடைல போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்க, வித்யா பாபுட்ட பவுண்டர் சார் ஆக்டிவ் ஆயிடுவாரு. அடுத்து மேகலா ஆக்டிவ்ல இருக்காங்க, பிலிம்சன் ஆக்டிவ்ல இருக்காங்க, ராஜலட்சுமி நாட் ஆக்டிவ்ல இருக்காங்க, சித்ரா ஆக்டிவ்ல இருக்காங்க, தெய்வயானி ஆக்டிவ்ல இருக்காங்க. இப்ப இன்னைக்கு பண்ணது இன்னைக்கு நைட்டு தான் ஓடும். இன்னைக்கு நைட்டு ஓடும் போது நாளைக்கு தான் அது, ஏன்னா ஒரு டேபிளா சுத்தத்துக்காக நைட்டு அந்த 11:50 வச்சிருக்காரு, 11:30 வச்சிருக்காரு சார். அந்த 11:30 ரோல் ஆகும்போதுதான் மறுநாள் தான் எல்லாமே ஆக்டிவ் காட்டும். டேபிளுக்குள்ள போடலாம், மறுநாள் தான் காட்டும். இல்லைன்னா பயங்கரமா ஒரு கொலாப்ஸ் ஏற்படும். அதனால அப்படி வச்சிருக்காரு. பாத்தீங்கன்னா இதுல ராஜலட்சுமி நாட் ஆக்டிவ்ல இருக்கு. இப்ப வித்யா என்ன பண்ணுவாங்க, இவங்கள்ட்ட பேசி இவங்களை லெவலை ஆக்டிவேட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லயும் அவங்க டைரக்ட் கவுண்ட் அழகா கொடுத்திருக்காரு. உங்களோட லெவல் மாஸ்டர்ல உங்களுடைய டோட்டல் டீமுடைய ஹிஸ்டரி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஐடி போய் காட்டுறேன். என்னோட ஐடியில கொஞ்சம் பாத்தீங்கன்னா லெவல் மாஸ்டர்ல மார்வல் டீம், என்னோட ஃபர்ஸ்ட் டைரக்ட்ல 20 பேர் இருக்காங்க பாருங்க. எல்லாம் ஆக்டிவா இருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் லெவல்ல எனக்கு 6 பேர் இன்ஆக்டிவா இருக்கு. அப்ப அந்த இன்ஆக்டிவ் என்னோட டைரக்டர் இன்ஆக்டிவ நான் உட்காந்து பேசி அவங்கள நான் ஆக்டிவேட் பண்ண வைக்கணும். சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டுமே கிட்டத்தட்ட 500ல இருந்து நல்ல டீம் வச்சிருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா, என்கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் இன்ஆக்டிவா இருக்காங்க என்னோட டவுன்லைன்ல. இவ்வளவும் தான் காரணம். இந்த 400 ஐடியும் தான்
நம்மளுடைய பாசிவ மிக வேகமாக போக செய்யாத காரணம். ஒவ்வொருத்தர் டீம்லயும் அவ்வளவு பேர் இன்ஆக்டிவ் இருக்காங்க. இந்த 2 பேர் போடாதவங்க, இந்த மாதிரி இவ்வளவு பேர் இன்ஆக்டிவ் இருக்காங்க. இப்ப நீங்க உங்க ஐடியா, உங்களோட ஹிஸ்டரிய தெரியும் போதுதான் இவ்வளவு நாள் நம்ம சொன்ன விஷயங்கள் உண்மையா பொய்யான்றது இப்ப உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன ஆகுனா எல்லாருமே ஆக்டிவ் ஆவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, 22,732 ஐடி ஒரு நாள் கிரீன் ஆகும். அன்னைக்கு நம்ம சைட்டை ஓபன் பண்ணி காட்டுவோம், வெறும் பசுமையா தெரியும். அந்த நாள் வரும், நிச்சயமா வரும். அதை நோக்கிதான் இந்த 1300 சிஸ்டம் பயணிக்குது. திரும்பி நீங்க டேஷ்போர்டை கிளிக் பண்ணீங்க, அப்ப 12 டேபிளுக்கும் தனித்தனியா டீடைல், 12 டேபிளுக்கும் தனித்தனியா லெவல் இன்கம் அற்புதமா பண்ணிருக்காரு. 20% இன்கம் அலர்ட் கிரீனா இருக்கும். இது ஏன் சார் ரெட்டா கொடுத்திருக்காரு அப்படின்னா, சப்போஸ் நான் 4 ஐடி கொடுக்காம நான் ரீபத்தே ஆகல, நான் 2வது டேபிள போகல, ஆனா 2வது டேபிள் என்னோட ஐடி இருக்கும், மிரர்ல இருக்கும். ஆனா என் கீழே வரவங்க எல்லாரும் ஒர்க் பண்ணுவாங்க. அப்ப என்னோட இன்கம் எல்லாம் ரெட்ல போய் உட்காரும், ரெட் 20%ல உட்காரும். அதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணுவேன், என் ஐடியா 4 ஐடியா கொடுப்பேன் நான் ரீபத்து இந்த டேபிளுக்கு வரதுக்காக. அப்ப டேபிளுக்கு வரமாட்டேன்னு சொல்றவங்களும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. ஏன்னா நம்ம வேணா நான் உழைக்க மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்கலாம், என் கீழே சேர்ந்தவங்க எவ்வளவு பேர் உழைப்பாங்க, அவங்க 2வது டேபிள் போயிடுவாங்க. அவங்களோட 2வது டேபிள் இன்கம் எனக்கு வரணும்னா, இன்கம் காட்டுறாங்க, அதை நான் எடுக்கணும்னா இங்க மார்வல நான் 4 ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருவேன். கொடுத்த பிறகு அந்த நான் எப்ப கொடுக்கணும் அந்த ரெட்ல இந்த இன்கம் அப்படியே கிரீன் வந்து உட்காரும். சோ அற்புதமா பண்ணிருக்கு. ஒவ்வொரு டேபிளையும் இது நடக்கும். சோ 20% இன்கம் பேலட் கிரீன், 20% இன்கம் பேலட் ரெட். ரெட் ஏன்னா நீங்க ஆக்டிவேட் ஆகாம இருக்கும்போது. சோ அந்த மாதிரி இந்த 80% டிடக்ஷன் வந்து அந்தந்த டேபிள் கீழே காட்டியிருப்பாங்க. சோ அந்த 1000 ரூபாய் வந்ததுன்னா அந்த 1000 ரூபாய் தான் அங்க இருக்கும். சப்போஸ் அங்க 1200 தான், நீங்க உடனே எனக்கு போன் பண்ணி சொல்லலாம், சார் அடுத்த டேபிள் போறதுக்கு 1000 தான் சார், எனக்கு 1200 புடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அதை டக்குன்னு பார்த்துட்டு சரி பண்ண முடியும் சார். அந்த மாதிரி வராது. ஏதாவது ஒரு எரர் வந்ததுன்னா அது இமிடியேட்டா சரி பண்ணி தரப்படும். இன்னும் இந்த சிஸ்டம் ஃபுல் அப்டேஷன் ஆகிறதுக்கு 15-20 நாட்கள் ஆகும். நல்லா புரிஞ்சுங்க. ஆனா எந்த தவறுமே நடக்கிறதுக்கு 90-95% வாய்ப்பு இல்லை. சின்ன சின்ன எரர், வேரியபிள் மிஸ்டேக்ஸ் வரலாம். ஆனா அந்த பே அவுட், அந்த கமிஷன் எல்லாம் பக்காவா நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் நேத்து. ரொம்ப அருமையா இருந்தது. கிட்டத்தட்ட 200-250 ஐடி போட்டு பார்த்தோம். நானும் சாரும், சாஃப்ட்வேர் சாரும். ரொம்ப அருமையா வந்திருக்கு. எல்லா கரெக்ஷன்ஸையும் பண்ணிருக்கோம். இன்னும் லெவல் ஆக்டிவேஷன், அதாவது பாசிவ்ல இருந்து லெவல் பண்ணாதவங்க இப்ப இன்னும் கொஞ்சம் நேரத்துல பண்ணிடுவோம், அதையும் முடிச்சிடுவோம். இப்படி ஒவ்வொரு வேலையும் நடக்க போகுது. சார் கோயம்புத்தூர் கிளம்புறாங்க, சாஃப்ட்வேர் சார். ஆனா நைட்டு உட்காந்து, இன்னைக்கு நைட்டு உட்காந்து மீதமுள்ள வேலையை பார்ப்போம். அதே மாதிரி நாளைக்கு நைட்டு மீதமுள்ள வேலையை பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு வேலையும் பார்த்து உங்களுக்கு கிளியரா ஒரு 10-15 நாள்ல நல்லதே நடக்கும். cash 25 மிக பிரம்மாண்டமா உங்களோட இன்கம் ஷோ பண்ண போகுது. உங்க இந்த சிஸ்டம் உங்களை, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்க எந்த இடத்துக்கு போகணும்னு அழகா ஒவ்வொரு விஷயமும் சொல்லி தரப்போகுது. நீங்க இந்த சிஸ்டத்தை லவ் பண்ணுங்க, இந்த சிஸ்டத்துல இருக்கிற விஷயங்களை கத்துக்குங்க, இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ செய்யுங்க. உங்களுடைய இன்கம் அழகா நீங்க பார்த்து ரசிங்க, எடுத்துங்க. வாரம் செவ்வாய்க்கிழமை எடுத்துங்க, முருகர் கோயிலுக்கு போங்க, இல்ல உங்களுக்கு பிடிச்ச எந்த கோயிலுக்கு வேணா போங்க, சர்ச்சுக்கு போங்க, மசூதிக்கு போங்க. செவ்வாய்க்கிழமை உங்களோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்க. கூடிய விரைவில் தினமும் உங்க வாழ்க்கை என்ஜாய் ஆகும். எப்படின்னா, அது ஜனவரில இருந்து கிரிப்டோ படம் டெய்லி வருமானம் உங்களுக்கு. அப்போ 25 கிரிப்டோ டெய்லி வரும் உங்களுக்கு. ஒரு சில பெரிய மாறுதலோடு cash 25 இனிமேட் மாறுதலே கிடையாது. இதுக்கு மேல மாத்த முடியாது. இது எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எக்ஸ்ட்ரீம் பவர், அது எல்லாத்தையும் இறக்கி இதுல வச்சாச்சு. பல்வேறு ஐடியா, பல்வேறு திட்டங்கள் அங்கங்க வச்சிருந்த எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி இங்க இந்த ஒரே ஒரு பாசிவ் என்ற விஷயம் தடைபடுதே என்ற ஒரு ஏக்கத்தை சரி பண்றதுக்காக எங்கெங்கயோ யோசிச்சு வச்ச இந்த விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்து கொட்டியாச்சுங்க. உங்களுக்கு இதை விட வாய்ப்பு கிடைக்குமா? இதை விட்டுட்டு 300க்கும் $5 $10 $300 போய் உங்க வாழ்க்கையை வீண் பண்ணிக்காதீங்க. நல்ல நாள், நல்ல விஷயங்களை பேசுவோம், ஜெயிப்போம். நீங்க எல்லாரும் ஜெயிக்கணும். அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் நீங்க ஒவ்வொருத்தரும் காலையில மார்னிங் லீடர்ஸ் மீட்டிங் வந்து, நான் 2000 சம்பாதிச்சேன் சார், நான் 5000 சம்பாதிச்சேன், 10,000 சம்பாதிச்சேன், சந்தோஷமா சொல்லணும். அந்த செய்தியை வந்து நாங்க எல்லாம் காதுல கேட்கணும். அன்னிலிருந்து எங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமான நாட்கள் தான். அந்த நாளை எதிர்பார்த்து உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப நீங்க எல்லாரும் 10 கமிட்டி 10 பேஅவுட் கமிட்டி. சார் சொல்லுங்க சார். சார் வந்து சேவ் பண்ணி சார் இருக்காங்க, அவங்கள கொஞ்சம் ஹேண்ட்ரைஸ் பண்ண சொல்றேன். ஒரே ஒரு நிமிஷம். சேவ் பண்ணி சார் கொஞ்சம் ஹேண்ட்ரைஸ் பண்ணுங்க. ஹோஸ்ட் கொடுக்குறோம். சார் ஒர்க்ல இருந்தாங்க. சேவ் பண்ணி சார்.
கோர்ஸ் கொடுத்துட்டேன் சார். வணக்கம் வணக்கம். ஒரே நிமிஷம் நண்பர்களே, நம்மளுக்கெல்லாம் இப்ப நானா இருக்கட்டும், பாபா இருக்கட்டும், இல்ல அத்தனை லீடர்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சங்கர் சாரும் சேவபாண்டி சாரும் இந்த சிஸ்டத்துக்காக அவங்களுடைய அத்தனை விஷயங்களையும் அர்ப்பணிச்சு இவ்வளவு பெரிய சிறப்பான ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. உண்மையிலேயே சொல்றேன், இவ்வளவு மாதிரி ஒரு பொறுமையான மனிதர் எல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. வேற யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, தூக்கி போட்டு போப்பா அப்படின்னு போயிருவாங்க. ஒன்னே ஒண்ணு பாத்துக்குங்க, ஒரு சிஸ்டம் தோல்வி அடைஞ்சிட்டா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஆனா தொடர் முயற்சி தான் வெற்றியை கொடுக்குற மாதிரி நாங்கெல்லாம் உண்மையிலே சொல்றோம், அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு ரெண்டு பேரையும் நம்ம மனதார பாராட்டணும். சங்கர் சாரையும் சேவபாண்டியையும். அதுலயும் குறிப்பா சேவபாண்டி சார் பாருங்க, நம்ம எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை உடனே சரி பண்ணி நம்ம குடும்பத்துல ஒருத்த மாதிரி இருக்காங்க. அவரை நம்ம எல்லாருமே ஆண்ட்ரைட் பண்ணி வெல்கம் பண்ணுவோம். அவரிடமிருந்து ஒரு சில வார்த்தைகள். வெல்கம் சேவபாண்டி சார். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம். காலை வணக்கம், மகிழ்ச்சியான காலை வணக்கம். ஒரு என்ன சொல்றது, ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கோம். அந்த புதிய அத்தியாயத்துக்கு பல நாள் உழைப்புகளை போட்டிருக்கோம்ன்றதோட விதைச்சு வச்சிருக்கோம். அந்த விதையை முளைக்க வைக்க வேண்டியது உங்களோட லீடர்ஸ் ஆகி உங்களோட கடமை. கட்டாயம் இந்த டைம் நம்ம சக்சஸ் பண்ணுவோம். வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கட்டாயம் வெற்றி தான் அடைவோம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. முடிந்த அளவுக்கு எங்களால என்ன செய்ய முடியுமோ நானும் சாரும் நைட்டும் பகலுமா உட்காந்து டெவலப் பண்ணி ஒரு 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 50% ப்ராடக்ட் சார். வாய்ஸ் பிரேக் ஆகுது. சேவபாண்டி சார், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. 100% ப்ராடக்டா உங்க கை. இப்ப கேக்குது சார்? கிளியரா இருக்கு சார். கிளியரா இருக்கு. அதனால ஒரு கிட்டத்தட்ட இன்னொரு 20 டேஸ்ல ஒரு முழு வடிவமா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இதை நம்ம முழுமையா யூஸ் பண்ணி முழுமையான வெற்றியை நம்ம பெறலாம். ஒன்றும் அதுல சந்தேகமே கிடையாது. இதுக்கான ஒத்துழைப்பு உங்க லீடர்ஸ் நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். என்னன்னா, இது வரைக்கும் நம்ம பண்ணோம் ஒரு அப்படியே ஃபுல் ஸ்பீடா ஒரு 20 நாள் ஒரு மாசம் அப்படியே ஓடும், அப்புறம் அப்படியே ஸ்லோவாகும். அப்படி இல்லாம ஒரு எல்லா நாளும் பிசினஸ் நடக்கிற மாதிரி நீங்க கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துல எல்லாருமே லைஃப்ல நல்லா செட்டில் ஆகி இது பண்ணிக்கலாம் இந்த ப்ராஜெக்ட் மூலியமா. அதனால திருப்பியும் மறுபடியும் உங்கள்ட்ட தாழ்மையுடன் கேட்டுக்கிறது அதுதான். எல்லாரும் உழைக்கிறோம். அந்த உழைப்புக்கான ஊதியத்தை பெறணுன்ற இதை கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு கட்டாயம் வெற்றி அடைவோன்ற நம்பிக்கையோட உங்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. தேங்க்யூ சேவபாண்டி சார். உங்களுக்கு நெஞ்சார மனமாற உளமாற வாழ்த்துக்கள். என்று சொன்னால் உங்களுடைய அந்த உழைப்புக்கு, உங்களுடைய உங்களுடைய சாக்ரிஃபிஷியல் ஒர்க்குக்கு மிகப்பெரிய நன்றி சொல்ல இந்த குடும்பம் கடமைப்பட்டிருக்கிறது. நீங்க சொன்னபடி நாங்க எல்லாரும் உங்களோடு நிற்போம். நீங்க சொன்னதுபடி நாங்க செய்வோம். நீங்க கொண்டு வர அநேக காரியங்களுக்கு ஒத்துழைப்போம் என்று அனைவரின் சார்பாக உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்கள் சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். சோ நண்பர்களே, நமக்கு இறுதியாக வாழ்த்துரை சொல்ல சிறப்புரை ஆற்ற நம்முடைய எஸ்ஜிஆர் சார் அவர்களை வரவேற்கிறோம். வெல்கம் எஸ்ஜிஆர் சார், பிளீஸ் வெல்கம். நன்றி சார், நன்றி. அதுக்கு முன்னாடி அழகேசன் சார் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. ஒரே ஒரு நிமிஷம் அவரை பேச சொல்லிட்டு நான் பேசலாம் சார். ஏன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, அவங்களை யாரும் டவுன் பண்ணிட்டாங்க. அவரை மட்டும் ஒரே ஒரு நிமிஷம். சார் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. லகேசன் சார் உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நன்றி. ஏன்னா நம்மளாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது காலையில இருந்து கடவுள்கிட்ட வேண்ட நபர்ல உங்களை மாதிரி அவரும் ஒருத்தர் சார். சார் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு கோஸ்டும் கொடுத்துருக்கு. லகேசன் சார் வெல்கம். அவருக்கு தொடர்பு சவால் நினைக்கிறேன். சார் வணக்கம், கேக்குதா? வெல்கம் சார், வெல்கம். அளவற்ற மகிழ்ச்சியோட இருக்கேன் இன்னைக்கு. நானு கடந்த நம்ம எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நல்ல நாள், திருநாள் இன்னைக்கு உதயம் ஆயிடுச்சு. அதாவது இனிமேல் காசுக்கு யாருக்குமே பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
உழைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இனிமே வந்து பணம் கொட்டிக்கிட்டு இருக்கோம். இதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. உழைக்காதவங்களை பத்தி பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு என்னைக்கும் உள்ளதான். ஆனா உழைக்கக்கூடிய நபர்கள் அதுவும் திட்டம் போட்டு பிளான் பண்ணி எப்படி செஞ்சா இதுல வரலாம் அப்படின்னு அந்த திட்டத்தோட உழைக்கிறவங்களுக்கு வெகு விரைவில் வெற்றி கிடைக்கும். ஒரு வருஷத்திலேயே இது நாள் வரைக்கும் கனவு கண்டுகிட்டு இருந்தோம், நம்ம பேங்க் பேலன்ஸ் எப்ப 10 லட்சத்தை தாண்டி வரும், 20 லட்சத்தை தாண்டி வரும்னு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது நடக்கவே இல்லை. ஏதாவது லோனுக்குன்னு போட்டாதான் வரும், அதுவும் அடுத்த நிமிஷமே கரைஞ்சு போயிடும். லோன் போடுறதே அதை கடன் கொடுக்கறதுக்கு தான் வாங்குவோம் எல்லாரும் பெரும்பாலும். அது அப்படியே ஏண்டா போட்டோம்ன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் மாற்றாக ஒரு மாற்று தீர்வையாக இந்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதுக்கெல்லாம் நம்ம வந்து அந்த டாப் லீடர்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோமோ, எப்படி நன்றி கடன் செய்ய போறோம்னு தெரியல. நம்ம சங்கர் சார், ராமலிங்கம் சார், பாபு சார் 3 பேருக்கும் அவ்வளவு ஒரு மகத்தான ஒரு இதை கொண்டாந்து நம்ம கையில கொடுத்துருக்குறாங்க. நம்ம பரம்பரையே அவங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். நிச்சயமா நம்ம வாழ்க்கையில வந்து உழைக்கிறவங்க வாழ்க்கையை அத்தனை உயரும் என்று ஆணித்தரமா சொல்லிக்கொண்டு, இன்றையிலிருந்து, இந்த நிமிடத்திலிருந்து, இந்த நொடியிலிருந்து அனைவரும் உழைக்க துவங்குவோம் என்ற உறுதிமொழி எடுத்துக்கிட்டு நம்ம செய்வோம். சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாள் காலையிலையும் இப்ப குறைஞ்சபட்சம் 10,000க்கு மேலதான் சொல்லணும். எல்லாரும் 10,000க்கு மேல எனக்கு வந்திருக்கு, சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லணும். நான் சொல்லுவேன் கண்டிப்பா, என்ன நீ உறுதியா சொல்லுவேன் அப்படிங்கிற விவரத்தை தெரிவிச்சுக்கிறேன். பேச வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் கோடான கோடி வணக்கங்கள். தேங்க்யூ. நல்லதே நடக்கும். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ரொம்ப சிறப்பான ஒரு செயல் திட்டத்தை வடிவமைத்து கொடுத்த அனைத்து உங்களை மாதிரி லீடர்ஸுக்கு தான் நான் முதல்ல தேங்க்ஸ் பண்ணிக்கணும். நண்பர்களே, ஒரு சின்ன தகவல். உங்கள்ட்ட பழைய வேலட் இருக்கும். அந்த வேலட்ல நீங்க ஐடி போட்டுக்கலாம். அதை வந்து வித்ட்ராயல் பண்ண முடியாது, டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. 2 வாரத்துக்கு மட்டும். சார் முழுமையடைகிற வரைக்கும் 2 வாரத்துக்கு நீங்க ஐடி பிளேஸ்மெண்ட் பண்ணலாம். புதிய ஐடியா எடுத்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் உங்க பழைய வேலட்ல. புது வேலட்ல தான் நீங்க வந்து ஒர்க் பண்ணணும். ஆகவே அதுக்கு வந்து 10 பேவுட் கமிட்டிகிட்ட ஒவ்வொருத்தர்ட்டையும் பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்குள்ள வேலட் இருக்குது. நீங்க அவர்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணி ஐடி வாங்கி வேலட் போடுங்க. பழைய வேலட்ல நீங்க என்ன பண்ணலாம்னா ஐடி தான் போடலாம். தயவு செஞ்சு டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அதுவும் 15 தினங்களுக்கு மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லதே நடக்கும் அறக்கட்டளை மூலியமாக தானாக சேர்ந்த கூட்டத்திற்கு, இந்த ஜூம் மீட்டுக்கு வருகை தந்த அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்று, எனது அருமை உடன்பிறப்புகளே, உண்மையிலே உங்களை எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டு ஒவ்வொருத்தரையும் குறைந்தபட்சம் ஒரு 20 லட்சத்திலிருந்து ஒரு 50 லட்சம் 1 கோடி சம்பாதிக்க வைக்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்திருக்கு. நல்லா திங்க் பண்ணி பாருங்க. 1300 ரூபாயில வந்து 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மனிதனால ஒரு ப்ராஜெக்டை உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னா, ஏன் சார் நம்ம 4 பேரை கொண்டு வர முடியாது? கண்டிப்பா முடியும். நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்க ஒன்னே ஒண்ணுதான், 100 டைரக்ட் ரெஃபரல் போடணும், 1000 டைரக்ட் ரெஃபரல் போடணும் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். அது உங்களுக்கு இப்ப நடைமுறை சாத்தியமா வந்துட்டு, நடந்ததை நடப்பதை நினைங்கிற மாதிரி நேற்று நடந்ததெல்லாம் மறந்துருங்க. இப்ப இன்று புதிதா இப்ப இருந்த நேற்று முன்னாடி யார்கிட்ட வேணாலும் என்ன பிரச்சனை வேணாலும் நடந்திருக்கலாம். நம்மளுக்கு எல்லாம் வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறுலாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ சின்ன சின்ன மனஸ்தாபம் வந்திருக்கும். கூடுதலா நான் 2 வார்த்தை பேசியிருப்பேன், நீங்க பேசியிருப்பீங்க. இல்ல இதெல்லாம் அண்ணன் தம்பி மாமா மச்சாருக்குள்ள உறவு. நம்மளாம் ஒரே குடும்பம். அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் வந்திருக்கும், சண்டை வந்திருக்கும், எல்லாமே வந்திருக்கும். அதெல்லாம் மறந்துட்டு இது இன்று புதிதாய் பிறந்தோங்கிற மாதிரி இன்னையில இருந்து இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் வந்து முதல் 12 நபர்கள் 3 நாளைக்குள்ள போடுறாங்களோ அவர்களுக்கு 1000 ரூபாய் வேலட் இலவசமா கொடுக்கிறோம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம், February 2nd வீக் வந்து நம்ம ஊட்டியில சந்திக்க போறோம். அந்த டேட் பிக்ஸ் பண்ண போறோம். அதையும் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், அடுத்த சந்திப்பு நம்ம எல்லாம் ஊட்டியை முடிச்சோம்னா அடுத்த சந்திப்பு நம்ம தாய்லாந்துல தான் நம்ம சந்திக்க போறோம். அந்த தாய்லாந்து வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி சங்கர் சார் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லா ஒர்க் பண்ணிட்டே வாங்க. தாய்லாந்து ட்ரிப்புக்கு யார் அழைச்சிட்டு போகணுங்கிறது எங்களுக்கு தெரியும். இங்க பணங்கிறது ஒரு மேட்டரே கிடையாது சார். பணம் சம்பாதிக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. எனக்கோ சங்கர் சாருக்கோ இங்க இருக்க தலைவர்களுக்கோ மேட்டரே கிடையாது. ஆனா ஒரு 1000 பேரை சம்பாதிக்க வைக்கணும்னா ஒரு வெறி. நீங்க பாருங்க, பணங்கிறது சார் இன்னைக்கு 25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்போம். நாங்க யார்ட்டையாவது ஒருத்தட்ட கூட நீங்க கொடுங்க, நீங்க சிஸ்டத்துக்கு கொடுங்க அப்படிலாம் கேட்டல. கடன் வாங்கியிருப்போம், கடன் கொடுத்திருப்போம். ஆனா யாரையும் துன்புறுத்துறது கிடையாது. இல்ல இந்த 6 மாத காலத்துல நான் ஒரு 10,000 ரூபாய் இந்த ஃபேமிலினால லாஸ் ஆயிருக்கேன்னு சொல்லுங்க.
கிடையாது. அப்படி இல்லாதப்ப நீங்க இந்த 1300 ரூபாய ஒரு நண்பர்கிட்ட பேசுறப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? மறுபடியும் திரும்ப அந்த தவறை பண்ணக்கூடாது. நீங்க ஜூம்ல 2 நாள் உட்கார வச்சு அவர் ஐடியா லாகின் பண்ணணும். இல்ல ஐடியா லாகின் பண்ணிட்டு 2 நாள் ஜூம்ல உட்கார்ந்தாருன்னா போறோம் சார். வேற ஒண்ணு தொடர்ச்சியா இனிமே நம்மளுடைய கேஷ் 25 பிளான் தான் நடக்க போகுது. அதுல ஒரு வாரத்துக்கு பாத்தீங்கன்னா சங்கர் சாருடைய பிளான் இருந்துகிட்டு இருக்கும், ராஜா சார் பிளான் இருக்கும், உஷாராணி மேடம் இருக்கு, செந்தில் சார், இப்படி தலைவர்கள் பிளான் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வேற என்ன சார் வேணும்? என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? என்ன இல்லைங்க சார்? நீங்க இது ஒரு அட்சய பாத்திரம். இதுக்குள்ள நீங்க போ பாத்தீங்கன்னா ஒரு தங்க சுரங்கம் சார். இது அது மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. ஒரு தங்க சுரங்கத்தை எப்படி வெட்ட தங்கம் கிடைக்குமோ அது மாதிரி இதுல கிடைக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் 2 டைரக்ட் எடுங்க, அது உங்க ஆக்டிவ்க்கும் பாசிவ்க்கும் கரெக்ட் ஆயிரும். அடுத்த 2 எடுங்க, ரீபத். உங்க வேலை தான். இந்த வேலையை சிறப்பா செஞ்சிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும் நண்பர்களே. உங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டம் கொடுத்திருப்போம், உங்களை மன கஷ்டம் கொடுத்திருப்போம், எல்லாமே பண்ணிருப்போம். எல்லாத்தையும் மறந்துருங்க. ஆனா இன்னைக்குல நம்ம என்ன செய்யணும்னா ஜூம் ஃபாலோ பண்ணணும், குரூப்பை ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான். ஜூம் குரூப் இத 2 ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு பெரிய வாழ்க்கை மாறும் நண்பர்களே. இன்னைக்கு உங்க பாக்கெட்ல எத்தனை ரூபாய் இருக்குன்னு தெரியாது, உங்க அக்கௌண்ட்ல எத்தனை ரூபாய் இருக்குன்னு தெரியாது. ஆனா அடுத்த 15 தினங்கள்ல உங்களுடைய அக்கௌண்ட்ல குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் இருக்கணும். இந்த முயற்சி எடுத்து நடந்துங்க. இங்க மோட்டிவேஷன் பேசுறதுலாம் யாரும் இல்ல, மோட்டிவேஷனே கிடையாது. யதார்த்த உண்மை, யதார்த்த உண்மை. போன தீபாவளி எப்படி போனதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நிறைய நண்பர்களுக்கு நான் சொல்றதுதான், இந்த தீபாவளி வருகிற பொங்கல் பாத்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கணும். நீங்க 100 பேருக்கு உதவி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுங்க. எல்லார்ட்டையும் பேசுங்க. போன நண்பர்களை திருப்பி கூப்பிடுங்க. நடந்ததை மறந்துட்டு வாங்க, நம்ம மறுபடியும் சேர்ந்து பயணம் பண்ணுவோம். உங்கள்ட்ட உங்க வேலட்ல யாரெல்லாம் இன்ஆக்டிவ் இருக்காங்களோ அவங்களெல்லாம் பேசுங்க, பேசி பாருங்க. வரல அப்படின்னா அப்படியே நேம் டிரான்ஸ்பர் பண்ணுங்க. கவலையே படாதீங்க, நாங்க பண்ணி தரத்துக்கு தயாரா இருக்கோம். ஆனா கொண்டு வர்ற நபரும் மறுபடியும் ஒரு சோம்பேறியை உள்ள கொண்டு வந்துடாதீங்க. பொறுப்பானவர்களா கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் உண்மையிலே வயசாயிட்டு 57, 58, இப்படி 60, இப்படி இப்படிலாம் வந்துட்டோம். ஆனா அடுத்த தலைமுறை நீங்க தான் கொண்டு போறீங்க. அப்ப நம்மளுடைய தலைமுறை தாண்டி இந்த சிஸ்டம் வளரணும். நான் சென்னையில சொன்னது அதான். என்னுடைய 2 மகள்களையுமே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளை கொண்டாந்து இந்த சிஸ்டத்துல ஒப்படைங்க, மகள்களை கொண்டாந்து இந்த சிஸ்டத்துல ஒப்படைங்க. கண்டிப்பாக இந்த சிஸ்டம் அடுத்த தலைமுறை தாண்டி போக போறது உறுதி. எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்துட்டோம். இனிமேல் கொண்டு நமக்கு ஒன்றுமில்லை. ஒரு தாய் மக்களாய் பிறந்து ஒரு தாய் மக்களா ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை வாழணும்னு கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா லீடர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சங்கர் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வெல்கம் சங்கர் சார். தேங்க்யூ சார். ஆடியோபிளா இருக்கா சார்? இருக்கு. மைக் ஓப்பன் தான் இருக்கு. ஓகே. 2 விஷயம் நம்ம மைண்ட்ல இருக்கணும் சார். ஏற்கனவே பண்ண நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா? 5 மாசத்துல ஒண்ணு இந்த ஃபேமிலி ஐடி போட்டோம். இல்ல ஃபேமிலி ஐடியே வேண்டாம் சார், ஒரு ஐடி போதும். இல்ல எனக்கு மேன் பவர் அதிகம் இருக்கு சார், எனக்கு 100 பேர் எனக்கு தெரியும், 100 பேர் வந்துருவாங்கன்னா ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. 2 ஐடி போடுங்க. ஒரு 50 ஐடி உங்க கீழும் 50 ஐடி உங்க பையனோ இல்ல மிஸ்ஸஸ் பேர்ல கூட போடலாம், தப்பு கிடையாது. ஆனா இந்த சீனியாரிட்டின்றத மறந்துருங்க, தயவு செஞ்சு மறந்துருங்க. பேசிவ் போயிட்டு இருக்கும். புதுசா வர்றவங்களே ஒரு 1.5 வருஷத்துல 1.25 வருஷத்துல அவங்க சம்பாதிப்பாங்கன்னு நான் சொல்றேன்ல. அப்ப ஆக்டிவ்ல அவங்க எவ்வளவு சம்பாதிப்பாங்க? ஏன்னா புதிதா வரவங்க எல்லாருமே 2 பேர் போடக்கூடிய தகுதியுடைய நபர்களா தான் வருவாங்க. இந்த ஒரு விஷயம் நம்மளோட லட்சியமா எடுத்துக்கணும். ஒருத்தர் 1300 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து தராருன்னு அந்த காசை பார்க்காதீங்க, அந்த மனிதரை பாருங்க. உங்க வாழ்க்கையை திங்க் பண்ணுங்க. அந்த 1300 ரூபாய் உங்களை மாற்றுமா இல்ல 2 பேரை தரக்கூடிய நபருடைய 1300 உங்கள் வாழ்க்கையை மாற்றுமா? இத மட்டும் ஒரு செகண்ட் யோசனை பண்ணுங்க. அந்த ஒரு நபர் 500 பேரை போடக்கூடிய நபரா இருப்பார், அவரை மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு நபர் நான் போடவே மாட்டேன் நீ பாத்துக்கோன்னு சொல்லி 1300 கொடுத்தா தயவு செய்து வாங்காதீங்க. உங்களுடைய டார்கெட்டுக்காக, அதுவும் உங்களுடைய டைரக்ட்ல ரீபத்து போறதுக்காக இந்த தப்ப தயவு செய்து பண்ணாதீங்க. நம்ம தான் தப்பு பண்றோம், நம்மளே லாக் பண்ணிக்கிறோம் சார். இது ஆக்டிவ் பிளான். ஒவ்வொருவரும் 2 பேரை போடக்கூடிய தகுதியுடைய நபர்களா இருக்கணும். அந்த மாதிரி டீமை எடுங்க சார். அந்த மாதிரி ஒரு 10 பேர் கிடைச்சா போதும் சார். இது ஒரு அச்சய பாத்திரம் சார். இது அப்படியே நம்ம 50, 100 அப்புறம் நம்மளுக்கு வருமானம் அதிகமா வரும்போது
ஒரு லட்சம் அடையும் போது நம்ம சும்மா இருப்போமா? அந்த 1 லட்சம் அடையும் போது நமக்கு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஆஹா, சோடா எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு வருவீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை இந்த 5 மாசத்துலயே நீங்க கத்துக்கிட்டீங்க. மறுபடியும் தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்றதா என்னுடைய கொஸ்டின். அதனால ஒவ்வொருவரும் 2 பேரை போடக்கூடிய நபர்களா பார்த்து செலக்ட் பண்ணி அழகா ஐடி கொடுங்க. அவங்கள 2 பேரை போட வைக்கிறதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இதை மட்டும் செஞ்சா போதும் சார். ஃபில் அழகா ஆகும் சார். பிரெத்ல நம்மளுக்கு அவ்வளோ எல்லாரும் சிஸ்டம் ப்ரொமோட்டர் 400 பேர் இருக்கீங்க. இந்த 400 பேரும் ஏற்கனவே 12 ஐடி வச்சிருக்கீங்க. இந்த 12 ஐடியில 5 ஐடி 6 ஐடி சோடை ஆனா கூட அந்த 6 ஐடி போதும் சார். இப்ப நீங்க புதுசா எடுக்கிற 4 ஐடி 10 ஐடி, இந்த 10 ஐடிய டீமை ரெகுலேட் பண்ணுங்க சார். மிகப்பெரிய வெற்றி சார். சோ எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுங்க. டெய்லி ஃபீல்ட்ல என்ன மாதிரி நடக்குதோ அந்த அனுபவங்கள்ல நீங்க ஒரு முடிவு எடுங்க. செல்ஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுங்க, பெஞ்ச் மார்க் ஃபிக்ஸ் பண்ணுங்க, செல்ஃப் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் சிஸ்டத்துக்கு அந்த செல்ஃப் டார்கெட்டை சிஸ்டத்தோடு கோயின்சைட் பண்ணுங்க. அப்போதான் நமக்கு அந்த அடையணும்ன்ற என்ன ஒரு கோல் வரும். அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை நோக்கி போங்க. எவ்வளவு சீக்கிரம் இப்ப சிஸ்டத்தோட டார்கெட் என்ன தெரியுங்களா? எவ்வளவு சீக்கிரம் நீங்க 12 டேபிள் நுழையணுமோ அதை மட்டும் நீங்க உள்ள என்ட்ராவதுக்கு உங்களுடைய ஒவ்வொருத்தரோட டார்கெட்டா இருக்கட்டும். 12 டேபிளையும் நான் நுழையனா நான் எவ்வளவு ஐடியா அதை கேட்காதீங்க. நீங்க உங்களுடைய டைரக்டை கொடுத்துக்கிட்டு இருங்க. 1. 2வது உங்க டீமை டெவலப் பண்ணிட்டே இருங்க. அது கண்ண மூடி கண்ணது 12 வந்துடும். இதே மாதிரிதான் கேட்டீங்க எல்லாரும். 30 பேரை போட்டா என்ன ஆகும், 20 பேரை போட்டாவும் என்ன ஆகும், நம்ம 30 டாலே பார்த்தோம். தயவு செய்து அது வேண்டாம். அந்த பிளான்லாம் வேண்டாம். இத்தனை போட்டா இத்தனை வரும்ன்ற கணக்கே வேண்டாம். உங்களுடைய யதார்த்தமான விஷயத்தை, இந்த சிஸ்டம் சொல்ற அடிப்படை விஷயத்தை கையில எடுத்துக்கிட்டு நெட்வொர்க் சரித்திரத்திலே நீங்க உங்களுடைய டார்கெட் எத்தனை பேர் வராங்க என்பது எனக்கு முக்கியம் அல்ல. என்னுடைய பெயர் 12 டேபிளையும் என்னுடைய மிரர்ல நான் போயிட்டு மார்வல் டேபிள் முன்னாடி போயினா என் முகம் தெரியணும். நான் போய் ரீபத் டேபிள் முன்னாடி போயினா என் முகம் தெரியணும். அந்த முகம் கிரீனா தெரியணும். நான் போயிட்டு ஸ்பிளெண்டர் டேபிள் முன்னாடி போய் நான் நின்னா என்னோட முகம் கிரீனா தெரியணும். ஒவ்வொரு டேபிளையும் என்னோட முகம் கண்ணாடியில கிரீனா தெரியணும். நான் ஜெயிச்சிட்டேன். என்னோட வாழ்க்கையும் பசுமை. அவ்வளவுதான். நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க, ஐடி கொடுத்துட்டே இருங்க, டீமை டெவலப் பண்ணிட்டே இருங்க. சிஸ்டம் 20-80 ஒவ்வொரு டேபிளையும் 20-80 எடுத்து உங்களை அடுத்த டேபிள் கிரீன் ஆக்கி போயிட்டே இருக்கும். 20-80 முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு டேபிளையும் 100% உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். சோ ஒரு பக்கம் 20% இன்கம், ஒரு பக்கம் 100% இன்கம், இப்படி 12 டேபிள் இன்கம் வரும்போது யார் சார் ராஜா? இதுல பாத்தீங்களா இவ்வளவு விஷயங்களும் பேசுகின்ற விஷயம் வருதா? பாத்தீங்களா? வராது சார். ஆனா பேசுறது பணம் வரும் சார். பேச்சு வராது, பணம் வரும். முன்னாடி பேச்சு வந்தது, பணம் வரல. இப்ப பேசிவ்ல பணம் வரும், பேச்சு வராது. இது எழுதி வச்சிங்க. அதே மாதிரி எல்லா ஐடியும் கிரீன் ஆகும். மக்களை கொஞ்சம் கூட துன்புறுத்தாம, அவங்கள மிரட்டாம, ஹோல்டுன்ற வார்த்தை கூட தப்பான வார்த்தை கூட, அதை கூட இப்ப நம்ம பேசுறதில்ல இந்த சிஸ்டத்துல. ஒரு நாள் பிளாக் பண்ணுவோம்னு சொன்னோம், ஜீவரத்னம் சார் சொன்னாரு. அந்த மாதிரி வேர்டு பேசக்கூடாது சார். உடனே மாத்திக்கிட்டேன் நானு. ஹோல்டுன்ற பேரை சொன்னேன். ஹோல்டு கூட இதுல கிடையாது சார். இல்ல, மக்கள் விளையாடலாம் சார். இது விளையாடுற களம் சார். சின்னதா அடிபட்டா அதுக்குரிய மருந்து பே அவுட் கமிட்டி தரும். பெருசா அடிபட்டா அதுக்குரிய மருந்து பே அவுட் கமிட்டி தரும். அடிபடாம விளையாடினா உங்களுக்கு பண மழை குவியும். இவ்வளவுதான் சார் விஷயம். சோ வாழ்த்துக்கள், அனைவரும் வெற்றி பெறுவோம். நன்றி. இந்த ஒரு மாபெரும் வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னுடைய நண்பர் ராமலிங்க சாருக்கு மிகப்பெரிய கோடான கோடி நன்றிகள். எல்லாரும் வெற்றி பெறுவோம். நமக்கு பின்னாடி மிகப்பெரிய நன்றி 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 சார். சங்கர் சார், இப்ப நீங்க முத ஒரு ஐடி போட்டீங்க. அவர் சார் பவுன்ராஜ் சாரு காவேரிப்பட்டினத்துல இருந்து கனெக்ட் ஆயிருக்காங்க, கிருஷ்ணகிரி மாவட்டம். அவரை பத்தி நிறைய சொல்லிட்டேன். இருந்தாலும் மறுபடியும் ஒரு ட்ரிப் உங்களுக்கு சொல்றேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிக ரத்த தானம் கொடுத்து கவர்னர் மூலியமா நேரடியா வந்து அவார்டு வாங்கின ஒரு நல்லாசிரியர் விருது பெற்ற ஒரு, இன்னமும் சொல்லப்போனா 25 லட்சம் விதைப்பந்துகளை அந்த மாவட்டம் முழுக்க விதைத்து ஒரு பசுமை புரட்சியை ஏற்படுத்திய காவேரிப்பட்டினத்தோட ஒரு உடற்கல்வி ஆசிரியரை வெல்கம் பண்றேன். பவுன்ராஜ் சார், உங்களிடமிருந்து ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்கு நீங்க ஹேண்ட் பண்ணுங்க, நாங்க ஹோஸ்ட் கொடுக்க சொல்றோம். பவுன்ராஜ் சார், நீங்க ஹேண்ட் பண்ணுங்க. சார் கோல்டுன்னு இருக்கு பாருங்க, எஸ்ஆர் கோல்டு, அவருக்கு நீங்க ஹோஸ்ட் கொடுங்க.
தேங்க்யூ சார். வெல்கம் பவுன்ராஜ் சார். உங்களிடமிருந்து எங்களுக்கு ஒரு சில ஆலோசனைகள். நீங்க மைக் அட்மிட் பண்ணலாம். உங்களுக்கு ஹோஸ்ட் கொடுத்தாச்சு சார். எல்லாருக்குமே பேச விருப்பமாக இருக்கும். இருந்தாலும் தயவுசெய்து மற்றவங்க கொஞ்சம் கைகளை இறக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பவுன்ராஜ் சார், ப்ளீஸ் வெல்கம். உங்க மைக் ஜஸ்ட் டச் பண்ணா போதும், மைக் ஆன் ஆயிடும். கோஸ்ட்ல தான் இருக்கீங்க. எஸ் சார், வெல்கம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல நாள்ல ஒரு நல்ல செயலை என்னுடைய நீண்ட நாள் நண்பர் எஸ்ஜிஆர் அவர்கள் துவக்கி இருக்கிறார். இது நிச்சயமாக வெற்றிகரமாக செயல்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆரம்பத்தில் ஓரிரு மாதங்கள் நம்முடைய உழைப்பை போட்டால் அதன் பிறகு தொடர்ச்சியாக நமக்கு வருமானம் வரக்கூடிய வகையிலே இந்த திட்டம் டிசைன் செய்திருக்கிறார்கள். மிகவும் சிறப்பாக இருக்கிறது. நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே 28 ஆண்டுகள் ஆசிரியராக பணி செய்து இன்னும் ஒரு 6 மாதத்தில் ஓய்வு பெற இருக்கிறேன். பசுமை சார்ந்த பணிகளை சிறப்பாக செய்து அரசாங்கத்திடம் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளேன். எனக்கு மிகவும் பிடித்த இந்த திட்டத்திலே சேர்ந்து செயலாற்றுவதிலே மிகவும் மகிழ்ச்சி. நண்பர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். நன்றி சார். தேங்க்யூ பவுன்ராஜ் சார். உங்களை இந்த குடும்பத்துல வரவேற்கிறோம். நீங்க ரத்த தானம் செய்தது மாத்திரமல்ல, அநேகரை செய்ய வைத்து அதன் மூலம் அநேக உயிர்களை காப்பாற்ற ஒரு காரணமா இருந்திருக்கிறீங்க. அதே போல இன்னும் சில மாதங்களை ஓய்வு பெற்ற பின்பு பிபிஐ ஸ்பீட் கேஷ்ல இன்னும் புதிய அநேக நபர்களை இணைத்து அவங்களுக்கு வாழ்க்கையும் கொடுக்க போறீங்க. உங்களுடைய சிறப்பான முயற்சிக்கு, சேவைக்கு நாங்களும் எங்கள் சிறந்தாழ்த்தி வாழ்த்துகிறோம். நன்றி ஐயா. நண்பர்களே, நம்ம நிறைவுக்கு வந்திருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா கேஷ் 25 அற்புதமான பயணம் ஆரம்பிச்சிருக்குது. இந்த பயணத்துல இது ஒரு பொருளாதார சுதந்திர பயணம். இந்த பொருளாதார சுதந்திர பயணத்துல வழிநடத்தி செல்ல அநேக பொருளாதார சுதந்திர தலைவர்கள் தேவை. நம்ம எல்லாருமே ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்னு சொல்லும் பொழுது ஒரு எப்படி நெஞ்சு நிமிர்த்தி அவங்களுக்கு நம்ம வணக்கம் செலுத்துகிறோமோ, அவங்கள நம்ம வாழ்த்துகிறோமோ, அதே போலதான் நம்ம எல்லாரும் இப்போ ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸா மாறணும். அதுக்கு முதலாவது நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தகுதியுள்ள தலைவர்களை நாம் அழைக்க வேண்டும். நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்பு, பங்களிப்பு இருந்தால் இது மிக மிக சிறப்பாக அமையும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் மீண்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகிற ஒன்றே ஒன்றுதான், உடனடி வருமானம், உழைப்புக்கேற்ற வருமானம். நாம உழைப்பு செய்து ஓய்வு பெற்ற பின்பும் வருமானம். ஒரு முறை செய்கிற ஒரு கொடை, ஒரு உதவி நம்முடைய தலைமுறை அல்ல, அநேக தலைமுறையை வாழ வைக்கும் என்ற ஒரு அற்புதமான திட்டத்துல இணைந்திருக்கிறோம். இந்த திட்டம் எப்படி செயல்படுகிறது என்று நாம வேடிக்கை பார்க்காம, இந்த திட்டத்தை நான் எப்படி செயல்படுத்துவது என்ற என்னுடைய பங்களிப்பை நான் கொடுத்தாலே போதும், இது தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கும். நம்ம எஸ்ஜிஆரை அடிக்கடி சொல்லுவாங்க இல்லைங்களா, யாரும் செய்ய முடியாதத நாங்க செய்வோம், நாங்க செய்கிறத யாராலும் செய்ய முடியாது என்பதை செய்து காட்டுவோம். வருங்காலத்துல இந்த கேஷ் 25 என்று சொன்னாலே, கிரிப்டோ 25 என்று சொன்னாலே நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளையின் அங்கத்தினர் என்று சொன்னாலே உலகம் வியந்து பாராட்ட வேண்டும். அப்படி பாராட்டுவதற்கு நாம் எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைத்தால் தான் முடியும். இது ஒருவரால முடியக்கூடிய காரியம் அல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை ஒருத்தர் துவக்கி கொடுத்திருக்கிறாரு. இந்த திட்டத்துக்கு ஒரு திட்ட விளக்கத்தை ஒருவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த திட்டத்தின் பின்னால இருந்து டெக்னிக்கலா நமக்கு நிறைய காரியங்களை ஒருவர் இயக்கி கொண்டிருக்கிறாரு. இதுக்கு அழகாக ஒருத்தர் சாப்ட்வேர் அமைத்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா இதை எல்லாரும் சேர்ந்து கையில எடுத்து எங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்க கொண்டு போய் சேர்த்தால்தான் இது எல்லாருடைய உழைப்புக்கும் ஒரு பலனாக மாறும். தொடர் ஓட்ட பந்தயத்துல 4 பேரு அந்த பேட்டை மாத்தி 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 பாஸ் பண்ணுவாங்க. 4 பேர் ஓடி இருக்கலாம். ஆனா கடைசி வெற்றியை நிர்ணயிக்க போகிறது
அந்த 4வது நபர் தான். அது மாதிரி இவங்க எல்லாரும் அந்தந்த காரியத்தை செஞ்சு நம்ம கையில கொடுத்திருக்கிறாங்க. இந்த வெற்றியை நிர்ணயிக்க போகிறது இறுதி இலக்கை போய் சேர போகிற நீங்களும் நானும் தான். அப்போ அப்படிப்பட்ட ஓட்டத்தை நம்ம தொடரலாமா, துவங்கலாமா? நம்ம எல்லாருமாக சேர்ந்து மிகப்பெரிய மனதுடன் இதை நாம கண்டிப்பா வாழ்த்தி ஆக வேண்டும். கேஷ் 25க்கு எல்லாருமாக சேர்ந்து ஒரு டிஜிட்டல் கைதட்டல் கொடுக்கலாமா? உங்க கைகளை உயர்த்தி எல்லாருமே உங்களுடைய வாழ்த்தை தெரிவிக்கலாமே. 306 பேர் இருக்கிறோம். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். இன்னொரு 2 அறிவிப்பு மட்டும்தான் இருக்கு. அந்த அறிவிப்பு செய்து நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்ய போகிறோம். பாத்தீங்கன்னா சார் சொன்னாங்க இல்லைங்களா, நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்த்தின் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. உங்களுடைய வாழ்த்துக்கள் செந்தண்டைவன் இடத்துல சேர்ந்து விட்டது. அது நிச்சயம் உங்களுக்கு பலனாக திரும்பி வரும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள் ஐயா. நண்பர்களே, ஒரு பே அவுட் கமிட்டி உருவாக்கப்பட்டிருக்கிறது. 10 நபர்களுடைய பெயர்கள் உங்க எல்லா குழுக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. நீங்க உங்களுடைய புதிய நபருக்கு ஐடி போட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு 1050 வேலட் யூனிட் வேணும். அந்த வேலட் யூனிட்டை இந்த பே அவுட் மெம்பர் கிட்ட இருந்து நீங்க வாங்கி கொள்ளலாம். சரிங்களா? அதே போல வாரந்தோறும் உங்களுடைய பே அவுட் பணமும் இந்த கமிட்டி மூலமாக ரிலீஸ் ஆகும். இன்னொரு முக்கியமான அறிவிப்பை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் என்ன சார், புதுசா ஒரு புது பரிணாமத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க, புதுசா ஆரம்பிக்க போறோம், எங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்ல, ஒரு ஆஃபர் கொடுத்தா நல்லா இருக்கும்ல என்று சங்கர் சார் கேட்டு நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிற ஒரு புதிய ஆஃபர் என்னவென்று சொன்னால், இன்று நாளை மறுநாள் 3 நாட்கள்ல 8, 9, 10 3 நாட்களில் 3 நாட்களுக்குள்ள, ஆனா நீங்க உங்களுக்கு எல்லாம் 3 நாள் ரொம்ப அதிகம். இந்த ஒரே நாள்ல கூட 12 பேர் யாரெல்லாம் புதிய ஐடி எடுக்கிறீங்களோ, 1300 ஐடி எடுக்கிறீங்களோ, உங்களுக்கு 1050 வேலட் யூனிட் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. உங்களுக்கு ஒரு பரிசாக கொடுக்கப்படுகிறது. இலவசம் இல்ல, உங்களுடைய அந்த முயற்சிக்கான ஒரு பரிசு 1050 வேலட் யூனிட் உங்களுக்கு கொடுக்கப்படும். சோ நண்பர்களே, 3 நாட்கள் உங்களால முடியாதா சார்? ஏன் சார் கம்மி பண்ணிட்டீங்க? நீங்க 36ன்னு சொல்லக்கூடாதா? நாங்க 3 நாள்ல 36 கூட பண்ணிடுவோம் என்று சில பேர் சொல்லுவது என் காதுக்கு கேட்குது. நிச்சயம் நாம் எல்லாருமே செயல் வீரர்கள். அப்போ இத நான் செய்ய போறேன், நீங்கெல்லாம் செஞ்சு இந்த பரிசை வாங்கலாமா? அந்த பரிசு வாங்குவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் தாராளமா உங்க கைகளை உயர்த்தலாம், ஒரு உறுதி எடுக்கலாம், நான் அதை கண்டிப்பா வாங்குவேன். இத ஒரு சின்ன கண்டிஷன் கூட வச்சிருந்தாங்க, முதல் 100 பேருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்புன்னு சொல்லி. ஆனா எஸ்ஜிஆர் மனசு பெருசு இல்லையா, அதெல்லாம் வேண்டாங்க, எல்லாருக்குமே கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால எல்லாருமே இதற்கான முடிவு எடுப்போம். ஒரு 1300 ஐடி எடுக்கும் பொழுது ஆக்டிவான ஐடியில உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் வந்துடும். அதையும் தாண்டி ஒரு 1050. ஓகே, சூப்பர் நண்பர்களே, உங்க எல்லாருடைய முடிவு, ஒரு தீர்மானம், அதுக்கான வாழ்த்துக்கள். யுவர் டிட்டர்மினேஷன் டிட்டர்மைன்ஸ் யுவர் டெஸ்டினேஷன் என்று சொல்வார்கள். நீங்க எடுக்கிற தீர்மானம் தான் உங்க வாழ்க்கையின் இறுதியை தீர்மானிக்கும். அப்ப உங்க இலக்கை தீர்மானிக்கக்கூடிய உங்க தீர்மானங்கள் நிறைவேறட்டும். 100 பேர் இல்ல, 1000 பேருக்கு மேல 1050 யூனிட் வாங்க. உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யலாமா? நிகழ்ச்சியை மட்டும்தான் நிறைவு செய்யறோம், நம்முடைய பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இப்பவே நிறைய பேர் ஐடி போட ஆரம்பிச்சிட்டீங்க, நன்றாக தெரியும். அதனால உங்க அனைவரையும் வாழ்த்தி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும், நல்லதாய் நடக்கும். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.